ஆமேன் ஆமேன். யாவரும் உட்காரலாம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற வேளை. அதைத் தொடர்ந்து ஆமேன் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க விரும்புகிறேன். ஆமேன். ஒரு சிலர் முன்பாக கடந்து வந்து ஒரு சில வார்த்தைகளில் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க கேட்டுக்கொள்ளுகிறீர்கள். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுவார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். വിശ്വാസിയാകി ജ്ഞാനസ്നാനം പെട്ടവൻ രക്ഷിക്കപ്പെടുവാൻ, വിശ്വാസിയാകാത്തവൻ അഗ്നിക്കുள்ளாக தீர்க்கப்படுவான். நான் மாம்சமான யாரும் என் ஆவியை ஊட்டுவேன் என்று தம்பரோடும் நடனத்தோடும் அவரை துதிங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதிங்கள். இச்சிக்கப்பட தக்காளிகள் எல்லாம் எச்சிக்கப்பட தக்காளிகள்லாம் அதற்கு இல்லை. முந்தின மரவர் மழை இருக்கிற சொல்ல வளைய தங்குவார். புறாக்களி போல கடல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொள்ளாமல் இருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லதன்றி பௌத்தரித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகி நாளே மறுமாங்கள். ரோமர் 12:2. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அவர் பிரதியுத்தரமாக, ஒருவன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து